வாங்க இன்றைக்கி சூப்பராக டேஸ்ட்டாக தேங்காய் துவையல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்தில் இப்படி ஒரு துவையல் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நமக்கு என்ன குழம்பு வைக்கிறதுனே குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இப்படி ஒரு தேங்காய் துவையல் செஞ்சு பாருங்கள். நல்லா சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ செஞ்சிங்கனாலும் காலி ஆயிரும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்திக்கலாம். தேங்காய் ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. அந்த சூட்டில் இருந்தாலே சிம்மில் இருந்தாலே போதும். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம் தேங்காவை. இப்போ ஒரு பூண்டு ஒரு கட்டி பூண்டை உளிச்சு வச்சுருக்கோம். அதையும் இந்த தேங்காய் கூட சேர்த்திக்கலாம். இதுவும் பூண்டும் ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக அந்த சூடு ஏறினாவே போதும். இப்போ இதை போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிக்கலாம். இது நல்லா ஆறி வந்துட்டோம். இப்போ இது ஆறி வந்துருச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். ஆற வச்சதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிட்டு ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இதை சேர்த்திக்கலாம். இந்த துவையலுக்கு புளிப்பும் காரமும் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பு சட்னிக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கோம். அதை சேர்த்திக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு கெட்டி இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இந்த துவையலை தாளிச்சிக்கலாம். தாளிக்காமே சாப்பிட்லாம், தாளித்து சாப்பிட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்திக்கலாம். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து இந்த துவையலில் சேர்த்திக்கலாம்.